முதலமைச்சர் கூட வந்து இந்த ஏன் சென்சார் போர்டு இப்படி பண்றாங்கன்னு தன்னோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சாரு. அவர் ஜனநாயகனுக்காக பேசலைங்க, அவர் பராசக்திக்காக பேசினார். பராசக்தியில் பல டைலாக்குகளை மியூட் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ அண்ணா பேசுகிற மாதிரி இருந்த டைலாக் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக பேசினாரே தவிர எல்லாருமே ஏதோ ஒரு ஜனநாயகனுக்காக பேசுனதா எல்லாருக்குமே இப்ப தெரியுது. இப்போ எல்லாருக்குமே வந்து அப்படிதான் பாக்குறாங்க. நம்ம பார்வை தானேங்க. நியாயமா அவர் எதுக்காக பேசுவார் தெரியாதா? சரி, முதலமைச்சர் விடுங்க சார், மற்ற எல்லா செலிபிரிட்டிஸும் டைரக்டர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் சிம்புல இருந்து நிறைய சக நடிகர்களே வந்து தன்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கும் போது விஜய் சார் ஏன் பேசல? விஜய் சார் கட்டாயமாக பேசியிருக்கணும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அவர் பேசியிருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கான பச்சாதாபத்தை நானே போய் தேடிக்க முடியாது. இப்போ நான் பாதிக்கப்பட்டவன், எனக்காக நீங்கள் குரல் கொடுத்தா தான் அது எடுபடுமே தவிர நானே போய் நின்றுக்கிட்டு ஐயா சாமி எனக்கு இப்படி ஆகி போச்சு, யாராவது வாங்க யாராவது வாங்க, எனக்கு அழகல்ல. அப்படி சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதோ ஒரு ட்வீட் வகையிலையோ சொல்லியிருக்கலாமே, இல்லை ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாமே அப்படிங்கிறது. இல்லை பேசணும், கட்டாயமாக அவர் பேசணும். இது தொடர்பாக ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் ஒரு 2-3 சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு, யாரும் பதட்டப்படாதீங்க, ஜனநாயகன் கட்டாயமாக நினச்ச நேரத்தில் வரும் அப்படிங்கிறத ஒரு 2 வார்த்தை போடணும். அதுதான் வந்து நியாயமும் கூட.